வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன். மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான மசாலா முட்டை பொடி மாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு 5 முட்டையை உடைச்சு ஊத்திருக்கேன். அடுப்பை வந்துட்டு மீடியம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா முட்டை அடியில கரிஞ்சிரும். எல்லா முட்டையும் இப்படி உடைச்சு ஊத்திட்டு இப்படி நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நீங்க நல்லா கிளறி விடணும். அடியில் இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிளறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா முட்டை உங்களுக்கு பெருசு பெருசாக பொடி மாஸ் கிடைக்காது, ரொம்ப சின்ன சின்னதாக ஆயிரும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்களா, ஓரளவுக்கு நம்ம பொடி மாசெல்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்போ பொடி மாசெல்லாம் எடுத்து சைடில் வச்சுட்டு இப்போ அதே பேனில் மறுபடியும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு லைட்டாக பொரிஞ்சதும் நான் இன்னைக்கு ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு கஞ்சிக்கு பண்ணுறனால நான் பச்சை மிளகாய் இப்படி முழுசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் பச்சை குடமிளகாய் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த முட்டைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனேயும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கணுனேமோ அந்த லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதங்க விடுங்க. அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையிலேயும் உப்பு சேர்க்கல, அதனால நீங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது மசாலாலாம் நல்லா வெந்து வந்த உடனே இப்போ நம்ம பொடி மாஸ் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முட்டையை ஃபுல்லாக இப்போ நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு நல்லா அந்த எல்லா மசாலாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி முட்டையை நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்தனால நல்லா ஜூஸியா இருக்கும், இந்த முட்டை சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க, நம்மளோட சூப்பரான மசால் முட்டை பொடி மாஸ் ரெடி. எல்லாருமே கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பாய்.